ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சமத்து பாப்பாவா இருக்கீங்களா? உங்களோட பேசி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம சூப்பர் சிவா எபிசோட்ல அந்த சூனியக்காரி அவன் எப்படி அழிக்க போறான் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க 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 கதைக்குள்ள போயிடலாமா? சூப்பர் சிவான்ற பேரு ஊர் முழுக்க பரவிச்சான். இப்படியே பரவிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற மூத்த குழந்தை இந்த விஷயத்தை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். இதனாலேயே சூப்பர் சிவாவை பார்க்கணும்னு ஏங்கிட்டு இருந்துச்சான். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, சூப்பர் சிவா தீவில் இருக்கிற காட்டு பகுதியை ஆராய்ஞ்சிட்டு இருந்தானா. அப்ப காட்டுக்குள்ள சின்ன சின்னதா குட்டி குட்டியா சில்வர் சில்வரா கட்டிகளை பார்த்தானா. அவனுக்கு ஒரு ஆச்சரியம். இந்த சின்ன சின்னதா குட்டி குட்டியா சில்வர் சில்வரா உள்ள கட்டிகளை அவன் ஸ்கூல்ல பார்த்த ஞாபகம். அவன் நல்லா யோசிக்கும் போதுதான் அவனோட கெமிஸ்ட்ரி டீச்சர் இந்த கட்டிகளை வச்சு ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னா, ஒரு பீக்கர்ல தண்ணியை ஊத்திட்டு, அதாவது H2O, அதுல ஒரு சின்னதா ஒரு குட்டியான சில்வர் கட்டிய அந்த பீக்கர் உள்ள போட்டாங்க. அப்ப திடீர்னு அந்த பீக்கர்ல இருந்து ஒரு பெரிய வெடியும் நெருப்பம் வந்துச்சு. அதுதான் இந்த சில்வர் கட்டிகள்னு அவன் கண்டுபிடிச்சான். அங்கங்க இந்த கட்டிகளை பார்த்து அது அப்படியே பின்தொடர்ந்து போனான் அவன். அங்க ஒரு பெரிய குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள இருக்கிற எல்லா பக்கமும் இந்த சோடியம் கட்டிகளா நிறைஞ்சு இருந்துச்சு. அவன் எல்லாத்தையும் அப்படியே பார்க்கறான் பேனு. மேலும் ஆறாயிரத்துக்கு காட்டை நோக்கி போயிட்டான். ஒரு 200 அடி தூரத்துல ஒரு ஆத்த பார்க்கறான். அங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காரும் போது ஒரு காக்கா சிவா சிவா அப்படின்னு கத்திட்டே வந்துச்சான். இவனும் பதற்றத்துல அந்த காக்கா கிட்ட என்னன்னு கேட்க, ஊர் மக்களுக்கு சூனியக்காரி மூலமா ஏதோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த ஊர் உளவாளியான காக்கா சிவா கிட்ட சொல்லிச்சான். இதை கேட்ட சிவா காடுகள், மலைகள் மற்றும் ஆறுகள் எல்லாத்தையும் கடந்து வேக வேகமா அந்த ஊர் மக்கள் நடுவுல போய் சேர்ந்தானா. அங்க உள்ள ஊர் மக்கள் எல்லாம் அன்றாட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்களாம். சிவா அந்த பதட்டத்தோட மக்கள் கிட்ட போய் நலம் விசாரிக்க ஆரம்பிச்சான். சிவா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு மக்களுக்கு யாருக்குமே புரியல. அந்த ஊர்ல இருக்கிற மூத்த குழந்தை தனக்கு தெரிஞ்ச விஷயம் சிவாக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிச்சான். அந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்க வீட்டுக்கு தேவையான கட்டைகளை காட்டுக்கு போய் எடுத்துட்டு வரலான்னு போனாங்க. அந்த நேரத்துல காட்டுல வினோதமான கட்டைகள்லாம் இருந்தது. ஆனா அது வினோதமான கட்டைங்க அப்படின்றத அந்த குழந்தைங்க நோட் பண்ணல. அதை வெட்டிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு சத்தம். இந்த குழந்தைங்களாம் என்னடா சத்தம் திரும்பி பார்க்க, தூரத்துல ஒரு வயலட் கலர்ல ரெக்கையை விரிச்சுக்கிட்டு பெரிய நகங்களுடைய ஒரு பாட்டி தப்ப 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 தப்பன்னு அந்த குழந்தைங்களை நோக்கி ஓடி வந்துச்சான். இந்த குழந்தைங்க பயந்து போய் என்ன ஏதுன்னு தெரியாம அந்த குழந்தைங்களாம் அப்படியே ஊருக்கு ஒரே ஓட்டமா ஓடிருச்சான். ஊருக்குள்ள நுழையும் போது ஒரு பெரிய சத்தம். அங்க இருந்த விலங்குகள்லாம் அப்படியே அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் அதுங்களோட வீட்டுக்குள்ள போய் பதுங்க ஆரம்பிச்சிடுச்சான். நல்ல வேலை அந்த ஊர்ல சிவா இருந்தான். சூப்பர் சிவா சூனியக்காரி ரொம்ப ஆக்ரோஷமா ஊருக்குள்ள நுழையறத பார்த்தான். ஊர் மக்கள்லாம் பயந்து போய் ஒளியறதையும் பார்த்தான். சிவா அந்த குழந்தை மக்கள் கிட்ட, குழந்தைகளே பாதுகாப்பான இடத்துக்கு போங்க, இந்த சூனியக்காரிய ஒரு கை பார்த்துடுறேன், இல்ல 2 கை 2 கால் பார்த்துடுறேன் அப்படின்னு சொன்னானா. சூனியக்காரி அப்படின்னு கத்திச்சான். சூப்பர் சிவா வேக வேகமா சூனியக்காரி கிட்ட ஓடி போனானா. ஆனா அந்த சூனியக்காரியோட பெரிய நகங்களால சூப்பர் சிவாவை மந்திர சக்தி மூலமா காத்துல பறக்க வச்சுட்டா. சூப்பர் சிவா தூரமா போய் விழுந்துட்டான். இத பார்த்து சூனியக்காரி ரொம்ப சத்தமா சிரிச்சா. அப்படின்னு சூப்பர் சிவா அவன் உடம்புல இருக்கிற டஸ்ட் எல்லாம் உதறி தள்ளிட்டு, இவளை வேகத்தால அழிக்க முடியாது, விவேகத்தால தான் அழிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணானா. சூனியக்காரி சிரிச்சிட்டு இருந்த நேரத்துல சூப்பர் சிவா அந்த சூனியக்காரி கிட்ட ஒன்னு கேட்டான். உனக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக இவங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்துற அப்படின்னு கேட்க, அந்த சூனியக்காரி சிரிச்சுட்டே, எனக்கு ஒரு அபாரமான ஆசை இருந்துச்சு. என்னோட சின்ன பருவத்துல
நான் ரொம்ப அழகா இருந்தேன். அந்த அழகை அப்படியே தக்க வச்சுக்க நான் ஒரு மந்திரத்தை பண்ணேன். ஆனா அந்த மந்திரம் என்ன அழகா ஆக்கிறதுக்கு பதிலா கொடூரமான உருவமாக்கிடுச்சு. எனக்கு வந்த கோவத்துல இந்த தீவில் இருக்கிற எல்லாத்தையும் நான் குழந்தையா மாத்திட்டேன். இவங்கெல்லாம் வளரவே கூடாதுன்ற சாபத்தை கொடுத்துட்டேன். இந்த சாபத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன அழிச்சாதான் முடியும். இதுல என்ன ஜோக்குனா, என்னை யாராலையுமே அழிக்க முடியாது. அது இந்த சூப்பர் சிவாக்கு அடங்கும். சூப்பர் சிவா அதிர்ச்சியில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். சூப்பர் சிவா அந்த சூனியக்காரி கிட்ட, உனக்கு ஒரு கெட்ட விஷயம் நடந்ததால மற்றவங்களுக்கும் அது நடக்கணுன்ற புத்தி ரொம்ப கேவலமான புத்தி. அதனால புரிஞ்சுக்கோ, நான் சொல்றதை கேளு. இந்த சாபத்தை விடுவிச்சுட்டு சமாதானமா போயிடு, இல்லனா என் சக்திக்கு பலிகாடாக வேண்டியதுதான். இந்த சூனியக்காரி நான் அப்படி பண்ணவன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. சூனியக்காரி அவளோட சக்தி யூஸ் பண்ணி சூப்பர் சிவாவை அடிக்க நினைக்கும் போது சூப்பர் சிவா அவனோட அதிவேக சக்தி மூலமா அந்த அடியை தவிர்த்துட்டான். சூப்பர் சிவா எப்படியோ கஷ்டப்பட்டு சூனியக்காரி கிட்ட போய் அவன் மூஞ்சில ஒரு பஞ்சு ஊடலான்னு கையை வீசினான் அவனோட அபார சக்தி கொண்டு. ஆனா அந்த சூனியக்காரிக்கு எறும்பு கடிச்ச மாதிரி இருந்துச்சு. சூனியக்காரி சிரிச்சுட்டே, இந்த சக்தி என்ன அழிக்கிறதுக்கு போதாது. அந்த சூனியக்காரி சிவாவை தூக்கி வீசிட்டா. சிவா பறந்துட்டு இருக்கும் போதே அவன் காத்துல அவனை சரி பண்ணிட்டு கீழே விழாம நின்னுட்டான். சூனியக்காரி சிவாவை பார்த்துட்டே இருக்கும்போது சூனியக்காரி சிவாவை நோக்கி வேக வேகமா ஓடி வந்தா. சிவா எதிர்ச்சி அவனோட வலப்புறமா வேகமா போனான். சூனியக்காரி ஒரு டப்பா தடுக்கி எரிஞ்சிட்டு இருந்த ஒரு விறகடுப்பு பக்கத்துல போய் விழுந்துட்டா. அங்க இருந்த ஒரு சின்ன நெருப்பு துண்டு சூனியக்காரி மேல விழுந்துருச்சு. அதுக்கு அந்த சூனியக்காரி வலி தாங்க முடியாம அப்படின்னு கத்துச்சு. சிவா அப்ப சூனியக்காரி நெருப்பால வலியில துடிக்கிறத கவனிச்சான். ஆனா அந்த சூனியக்காரி நெருப்பால தான் வலியில துடிக்கிறாளா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த ஒரு விறகு கட்டைய எடுத்து அந்த சூனியக்காரி மூஞ்சி மேலே வீசினான். அந்த சூனியக்காரி ரொம்ப அதிகமா வலியில கத்த ஆரம்பிச்சா. அப்போதான் சிவாக்கு புரிஞ்சது, சூனியக்காரியோட பலவீனம் நெருப்பு தான் அப்படின்றது. திடீர்னு சிவாக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த சூனியக்காரி எப்படியாவது இந்த குகைக்கு கூட்டிட்டு போகணும், அந்த குகைக்குள்ள எப்படியாவது தண்ணி வர வைக்கணும் அப்படின்றது யோசிச்சுட்டு இருந்தான். திடீர்னு பக்கத்துல ஒரு கழுகு பறக்கிறத அவன் கவனிச்சான். சூப்பர் சிவா அவனோட மிருகத்துக்கிட்ட பேசுற சக்தி வச்சு அந்த கழுகு கிட்ட உடனே பேசினான். மிருக நண்பர்கள் எல்லாரையும் காட்டு நடுவில் இருக்கிற ஆத்துல ஓட்ட போட்டு அந்த குகைக்கு ஒரு பாதையை கிரியேட் பண்ண சொல்லுங்க. அந்த ஆத்துக்கு ஒரு அணைய கட்டுங்க. கரடிகள் வழியை தோண்டட்டும், பீவர்ஸ் ஆத்துக்கான அணைய கட்டட்டும். நான் கரெக்டா சொல்லும் போது அந்த அணைய திறந்து விடுங்க. அந்த சூனியக்காரி வழியில துடிச்சிட்டு சிவாவை துரத்திட்டே ஓடி வந்தா. சிவா காடு மலை ஆறுகளை தாண்டி அந்த குகையை நோக்கி ஓடினான். சூனியக்காரி சிவாவை பின்தொடர்ந்தே வந்தா. சிவா அந்த குகைக்குள்ள போய் நின்னுட்டு சூனியக்காரிய பார்த்தான். அப்ப சூனியக்காரி, இந்த குகைக்குள்ள போக வர ஒரே வழிதான் இருக்கு, அதுலயும் நான் நின்னுட்டு இருக்கேன். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சிவா அவனோட மிருகத்து கூட பேசுற சக்தி மூலமா கழுகு கிட்ட அணைய திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னான். அணையில இருந்து தண்ணி வேக வேகமா அந்த குகையை நோக்கி வர ஆரம்பிச்சது. சூனியக்காரி சிவாவை அட்டாக் பண்ணான்னு போகும்போது சிவா மண்ணை தூக்கி சூனியக்காரி கண்ணுலே போட்டான். சூனியக்காரியோட பார்வை மங்கலாக ஆரம்பிச்சது. சிவா அந்த குகையை விட்டு வெளியே வர்றதுக்கும் தண்ணி அந்த குகைக்குள்ள போறதுக்கும் சரியா இருந்துச்சு. தண்ணி உள்ள இருக்கிற சோடியத்து கூட ரியாக்ட் பண்ணி ஒரு பெரிய நெருப்புள்ள வெடிப்பு உண்டாக்கிடுச்சு. இங்க என்ன நடந்ததுன்னா, சோடியம் தண்ணியோட சேர்ந்ததும் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ரோஜன்னு தனித்தனியா பிரிஞ்சிடுச்சு. இந்த ரியாக்ஷன்ல நடந்த வெப்பம் தான் இந்த வெடிப்புக்கான காரணம். உள்ள அதிகமான நெருப்பாலையும் வெப்பத்தாலையும் சூனியக்காரி அழிஞ்சிட்டா. சாபமும் நீங்கிடுச்சு. ஊர் மக்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு ஊர் மக்கள் கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா சூப்பர் சிவா. ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாரும் சூப்பர் சிவாக்கு அவங்களுடைய பெரிய பெரிய கிஃப்டை கொடுத்தாங்க. ஊர் மக்கள் சிவாக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி சிவா மனசை சந்தோஷமாக்குனாங்க. சூப்பர் சிவாக்கு அப்போ ஒன்று தெரிய வந்தது, அவனுக்குள்ள இருக்கிற பவரும் போயிடுச்சு அப்படின்னு. சூப்பர் சிவா, இது நல்லது தான், இதோட நம்ம அடுத்த பயணத்தை தொடங்கணும் அப்படின்னு ஊர் மக்கள் கிட்ட சொல்லிட்டு அவனோட கப்பல்ல ஏறி அடுத்த பயணத்தை தொடங்கிட்டான். ஊர் மக்கள் எல்லாரும் சூப்பர் சிவாக்கு
டாட்டா டாட்டான்னு சொல்லி சூப்பர் சிவாவை வழி அனுப்பினாங்களாம். ஸோ இப்படி தான் குட்டீஸ் நம்ம சூப்பர் சிவா அந்த சூனியக்காரியை அழிச்சு இந்த தீவில் இருக்கிற குழந்தைகளை காப்பாத்தினா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனல் மீடியா மேசன்ஸ் லிட்டிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வரப்போற வீடியோஸ் எல்லாம் பார்க்க அந்த பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. ஸோ இத்துடன் விடைபெறுவது உங்கள் மீடியா மேசன்ஸ் லிட்டில்